சார் வணக்கம் சார். ம் என்னையா சார் இன்னைக்கு எதுக்கு அந்த பொண்ணை ஃபோட்டோ எடுக்க வேணாம்னு சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எதுக்கு இருக்கட்டுமே சேஃப்டிக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சேன். யோ என்னையா சொல்ற? நீங்கள் தானே சார் அந்த பொண்ணு பயங்கர ஸ்பெஷல்னு சொன்னீங்க. யூஸ் ஆகுமா? யோ சங்கரு, என் பரம்பரை சொத்து கிடைச்சிருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேயா. இந்த போட்டோ எனக்கு ரொம்ப முக்கியம். டேய் கரெக்டான டைமுக்கு வந்திருக்க. இங்க பாரு, இந்த பொண்ணோட போட்டோ இன்னைக்கு ஈவினிங் பேப்பர்ல, அதுவும் ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொட்டு எழுத்துல வரணும். ஆ போ போ, அதுக்கான வேலையை உடனே பண்ணு போ. ஓகே சார், நான் இப்போவே எடிட்டோரியல் சொல்லி போட சொல்லிடுறேன். ஓகே சங்கர் சார் ஒரு நிமிஷம். இந்தா செலவுக்கு வச்சுக்க. தேங்க்யூ சார். ஓகே. டேய் விக்ரம், என் மேலேயும் என் ஃபேமிலி மேலேயும் கை வச்சு எனக்கா விளையாட்டு காட்டுற? உனக்கு நான் இப்ப விளையாட்டு காட்டுறேன் பாரு. பிரீத்தி கோயில்ல தான் இருக்காளா? சரி, சாமி கும்பிட்டு அப்புறம் பேசுவோம். மேடம், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். என்னையா பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கியா? மேடம், பேப்பர் வாங்குற பழக்கம் இருக்கா? அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஈவினிங் மட்டும் மாலை சூரியன் பேப்பர் வாங்கி பாருங்க. எதுக்கு? உன் குடும்பத்தை விக்ரம் கழுத்துல கத்திய வச்சு மிரட்டின அந்த நியூஸ பார்க்கவா? மேடம், விபச்சார அழகிகள் கைது, பணக்கார வாலிபர்களை தன் வலையில் விழ வைத்த பிரீத்தி அப்படின்னு நீ சொல் மேடம். என்ன இன்ஸ்பெக்டர் சொல்ற? நிஜமாவா? ஈவினிங் பேப்பர் வாங்கி பாருங்க, பார்த்துட்டு எனக்கு போன் பண்ணுங்க. மேடம், இந்த பிரச்சனை உங்களோடது மட்டும் இல்ல. எப்போ அவன் என் பொண்டாட்டி புள்ள மேல கை வச்சானோ அப்போ இருந்து அது ஏன் பிரச்சனை. அவனை நான் சும்மா விட மாட்டேன் மேடம். நீ முதல்ல போனை கட் பண்ணு. பேப்பர்ல நியூஸ பார்த்துட்டு நான் உன்னை கூப்பிடுறேன். ஓகே மேடம். டேய், இன்னைக்கு இருக்குடா உனக்கு. சாரி பிரீத்தி, வெரி சாரி. என்ன மன்னிச்சிருடா. நானும் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நீ உன் சித்தி விஷயத்துல என்கிட்ட சொல்லணும். மனசுல எவ்வளவு வலிய வச்சுக்கிட்டு உன்னால எப்படி எங்க வீட்டுல இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுது? எங்களால
உனக்கு எந்த சந்தோஷமும் இல்லையே. என்ன லவ் பண்ணதுக்காக எவ்வளவு கஷ்டத்தை தான் தாங்கிப்பேன். உனக்காக நான் எவ்வளவு வேணாலும் தாங்க வேண்டாம். ஆனா என்னால நீ கஷ்டப்படக்கூடாது. எனக்காக நீ கஷ்டப்படுறதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியாது விக்ரம். அதனால்தான் என் ஃபேமிலி விஷயத்தை பத்தி கூட உன்கிட்ட சொல்லல. நீ சொல்லி இருக்கணும். சொல்லி இருந்தா நான் உன்னை அனுப்பியிருக்க மாட்டேன்ல. சரி விடு, எல்லாம் நல்லதுக்கு தான். நீ என்ன எவ்வளவு லவ் பண்றேன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல தெரிஞ்சது. லவ் இஸ் an emotion. So, லவ் பார்க்க முடியாது, ஃபீல் பண்ணதான் முடியும்னு சொல்லுவாங்கல்ல. பட் நான் பார்த்தேன். You showed it. நான் எவ்வளவு லக்கின்னு அப்ப தெரிஞ்சது. அதுக்கு தான் இதெல்லாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாரு? தெரியல, அன்னோன் நம்பர். விக்ரம், நீ என்ன போசனதுக்காக நீ ஃபீல் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் நான் டிக்கெட்டை கிழிச்சு போட்டேன். உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது, உன்னாலேயே இருக்க முடியாது. ஹலோ. ஹலோ சார், நான் கேட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ரைட்டர் பேசுகிறேன். சொல்லுங்க சார். சார், இங்கே ஒரு லாட்ஜ்லேருந்து ஒரு பொண்ணு வந்து ஸ்டேஷன்ல இருந்து பிரச்சனை பண்ணி கூட்டு போனீங்கல்ல சார், அவங்க பேர் என்ன? பிரீத்தி. அவங்க தான் சார். அவங்கள மற்ற பொண்ணுங்களோட சேர்த்து ஒரு ரிப்போர்ட்டர் ஃபோட்டோ எடுத்துட்டார் சார். இந்த விஷயம் இப்போதான் சார் இன்ஸ்பெக்டருக்கே தெரியும். ரிப்போர்ட்டர் வந்து சொல்லிட்டு போனா சார், இன்னைக்கு மாலை சூரியன் பேப்பரில் அந்த பொண்ணு ஃபோட்டோவோட போட்டு நியூஸ் வரப்போகுது சார். இந்த விஷயத்த நீங்க தான் சார் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். பாவம் சார் அந்த பொண்ணு. மனசு கேட்கல சார், அதான் சார் உங்கள்கிட்ட சொன்னேன். என்னாச்சு விக்ரம்? யார் போன்ல? பேசுறதுக்கு டைம் இல்ல, வாங்க போலாம். எங்க? மாலை சூரியன் பத்திரிகை ஆபீஸ்க்கு வாங்க போலாம். பாக்கா தம்பி நில்லுங்க. யாரை பார்க்கணும் சார்? ஒரு முக்கியமான விஷயம், மேனேஜர் பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரையும் பார்க்க முடியாது. ப்ளீஸ் சார், ரொம்ப அர்ஜென்ட்டான மேட்டர். தம்பி அப்பாயின்மெண்ட் இல்லாம பார்க்க போனா எனக்கு தான் பிரச்சனை. முதல்ல வெளியில போங்க சார். தம்பி சார், சார் சார், இன்னைக்கு பேப்பருக்கு தப்பான நியூஸ் வந்திருக்கு சார். அது டெலிவரி ஆக விடாம தடுக்கணும் சார். ஹலோ, யார் நீங்க? நீங்க பாட்டுக்கு உள்ள வந்து டெலிவரி நிறுத்த சொல்றீங்க. என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? போங்க வெளியில. சார் சார் ப்ளீஸ் சார், இது எங்க லைஃப் மேட்டர் சார். எனக்கு இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகுது சார். அதுக்கு நீங்க பத்திரிக்கை அடிங்க. எதுக்கு எங்க பத்திரிக்கை வந்து டெலிவரி ஆகாம நிறுத்த சொல்றீங்க? சார், இந்த பொண்ணை பத்தி உங்க பத்திரிக்கையில தப்பான நியூஸ் வந்திருக்கு சார். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சார், அத பத்தி டீடைலா பேச டைம் இல்ல சார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். ஆமா சார், எப்படியாச்சும் இன்னைக்கு இந்த பேப்பர் வராம பண்ணுங்க சார். இத பாருமா, அது என்னால ஆகிற காரியம் இல்ல. எம்டி மனசு வச்சாதான் முடியும். சார், எம்டியை பார்க்க முடியுமா சார்? எம்டி உள்ள பிஸியா இருக்காரு, நீங்க பார்க்க முடியாது. போங்க போங்க. பிரீத்தி பாக்கா. ஹலோ ஹலோ, ஏய் நில்லுப்பா. சொல்லிட்டே இருக்க, நில்லுப்பா. வா நில்லுப்பா. அவங்க ஏதோ புடிங்க. தம்பி நில்லுப்பா. சர்க்குலேஷன் கிராஜுவலா இன்கிரீஸ் சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். அதுதான் இப்போ சார், நாங்க
சென்னை எடிசன்ல 30,000 காப்பீஸ் கூடுதலா பிரிண்ட் பண்ணிருக்கோம். ஆமா, மேற்கொண்டு திருச்சி, மதுரை, திருநெல்வேலியில எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு இருக்கோம். நான் அப்புறமா பேசுறேன். ஓகே சார் செக்யூரிட்டி கார்டு மேனேஜர் எல்லாரையும் தாண்டி நேரா எங்கிட்ட வந்திருக்கீங்க. என்ன விஷயம்? சார் இவனை கட்டிக்க போற பொண்ணு சார். ஆல் தி பெஸ்ட். சார் இவளை பத்தி உங்க பத்திரிக்கையில தப்பான நியூஸ் வந்திருக்கு சார். பேப்பர் வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எப்படி தெரியும்? சார் அதை நான் அப்புறமா சொல்றேன் சார். முதல்ல டெலிவரியை ஸ்டாப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். தம்பி, இது வரைக்கும் யாரும் இப்படி வந்து சொன்னதே இல்லை. நாங்களும் எந்த தப்பான நியூஸும் போட்டதே இல்லை. இன்னைக்கு அப்படி நடந்திருக்கு சார். அதனால தான் சார் சொல்றேன். ப்ளீஸ் சார், இன்னைக்கு எடிஷன் மட்டும் டெலிவர் பண்ண வேணாம்னு சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார், ஸ்டாப் பண்ணுங்க சார். வாட் நான்சென்ஸ்? சார் உங்க கோவம் எனக்கு புரியுது சார். உங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆனாலும் நான் தரேன் சார். ப்ளீஸ் சார், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டெலிவரி எப்படியாவது ஸ்டாப் பண்ண சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார். அப்படி என்ன நியூஸ் அது? சார் ராத்தல் கேஸ் சார். இந்த பொண்ணு போட்டோவோட நியூஸ் போட்டிருக்கு. ஆமா சார், யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் இப்படி பண்ணிருக்காரு சார். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். சார் இந்த நியூஸ் மட்டும் பேப்பர்ல வந்துச்சுன்னா இந்த பொண்ணோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிடும் சார். ப்ளீஸ் சார். சாரி தம்பி, இப்ப பேப்பர் பிரிண்ட் ஆகி டெலிவரி வண்டியில ஏத்திக்கிட்டு இருக்காங்க. வேணும்னா ஒண்ணு செய்யலாம். நீங்க சொல்றது உண்மைன்னா நாளைக்கு போலீஸ் எங்ககிட்ட வந்து சொல்லட்டும். நாளைக்கு வரப்போற பேப்பர்ல மறுப்பு செய்தி வேணா போட்டுறேன். இதான்ப்பா என்னால முடியும். சார் மறுப்பு நியூஸ் போட்டாலும் போன மனம் போனது தானே சார். அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? இப்போ டெலிவரி நிறுத்தினா எனக்கு எவ்வளவு லாஸ் ஆகும்னு தெரியும்ல சார். எவ்வளவு லாஸ் ஆனாலும் நான் தரேன் சார். தம்பி, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. இது 1000 2000 லாஸ் ஆகிற விஷயம் இல்ல, லட்சக்கணக்குல கோடிக்கணக்குல லாஸ் ஆகிற விஷயம். சார் உங்களுக்கு அஞ்சனா தேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தெரியுமா சார்? தெரியும். அவங்க என் பாட்டி தான் சார். ஓ அப்படியா? காலம் எப்படியெல்லாம் விளையாட்டு காட்டுது இல்ல சார். வெளியில பேப்பர் பண்டில் லோட் ஆயிட்டு இருக்கு சார். சார் டெலிவரிக்கு போறதுக்குள்ள எப்படியாவது ஸ்டாப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். சார் உங்களுக்கு எஞ்சி கேட்கிறேன் சார், ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், ஸ்டாப் பண்ண சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுறேன் சார் உங்ககிட்ட. இனி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நான் முடிவு பண்ணிட்டேன். நீ அஞ்சனா தேவி பேரன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் எடுத்த முடிவே வேற. ஆனா அவங்க பேரை கேட்டதுக்கு அப்புறம் நான் எடுத்திருக்கிற முடிவு வேற. நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் என் பத்திரிக்கை டெலிவரி ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு 10 வருஷம் முன்னாடி என் அப்பா இங்க எம்டியா இருக்கும்போது உன் பாட்டியோட கம்பெனில வேலை பார்த்த ஒரு பொண்ணை பத்தி தப்பான நியூஸ் போட்டுட்டாருன்னு சொல்லி உன் பாட்டி பண்ண அட்ராசிட்டி இருக்கே, அத வார்த்தையால சொல்ல முடியாது. அந்த பொண்ணை இந்த ஆபீஸ் கூட்டிட்டு வந்து இங்க ஒர்க் பண்ணின எல்லா ஸ்டாஃப் முன்னாடியும் எங்க அப்பாவை அந்த பொண்ணு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. அப்படி கேட்கலனா இந்த பத்திரிக்கை ஆபீஸையே இழுத்து மூடுறதா மிரட்டினாங்க. நீ உன் காதலிக்காக கெஞ்சறதை விட 100 மடங்கு என் அப்பா தன்னுடைய கௌரவத்துக்காக உன் பாட்டி கிட்ட கெஞ்சினாரு. உன் பாட்டி கொஞ்சம் கூட மனசு இறங்கவே இல்லை. வேற வழி இல்லாம எங்க அப்பா அந்த பொண்ணு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாரு. அன்னைக்கு என் அப்பாவோட மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும். அதே வலியும் வேதனையும் இப்பவும் எனக்கு இருக்கு. தம்பி, எல்லா செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கு. அதுக்கு பதில் சொல்லாம யாருமே தப்பிக்க முடியாது. இப்போ உன் பாட்டியை கூட்டிட்டு வந்து என் கால்ல விழ சொல்லு. பேப்பர் வெளியில போகாம நான் தடுக்கிறேன்.
விக்ரம் கால்ல சார், இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை சார். நீங்களே ஏதோ ஒரு கதையை சொல்லி பழி வாங்கணும்னு நினைச்சா எப்படி சார்? அதுக்கு இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க லவ் பண்ற விஷயம் பாட்டுக்கு தெரியாது சார். அவங்க கிட்ட நாங்க சொல்லவும் முடியாது. எப்படியாவது பெரிய மனசு பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். பெரிய மனசா பண்ண சொல்ற? பண்றேன். ஒன்னு செய், உன் பாட்டிக்கு பதிலா நீ என் கால்ல விழு. எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? சரி, நீ யோசிச்சு முடிவு பண்ணு. மேனேஜர் சார் சொல்லுங்க சார். எல்லா லோடையும் ஏத்தியாச்சா? ஏத்தியாச்சு சார். அப்புறம் ஏன் நிக்கிறீங்க? எல்லாத்தையும் டெலிவரி பண்ண சொல்லுங்க. ஓகே சார். சார் 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 வேணாம் சார், ப்ளீஸ் சார், நிறுத்த சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார், வேணாம் சார். தம்பி, நான் சொன்னது என் கையில இல்ல, கால்ல விழு. வேண்டாம் விக்ரம். பிரீத்தி, நீ அமைதியா இரு. உனக்கு அவமானம் வரதுக்கு நான் விட மாட்டேன். அதுக்காக நீ உன் தன்மானத்தை விட்டு கொடுப்பியா? பிரீத்தி, நம்பி வந்த பொண்ணோட மானத்தை காப்பாத்துறது தான் ஒரு ஆணோட தன்மானம். நீ என்ன சொன்னாலும் சரி, நீ அவர் கால்ல விழறத நான் ஒத்துக்க மாட்டேன். நீ கால்ல விழறத நான் பார்த்துட்டு சும்மா இருந்தேன்னா நான் உன்னை காதலிச்சதுல அர்த்தமே இல்ல. ஒரு ஆண் தலை நிமிர்ந்து கௌரவமா இருக்கணும் தான் எந்த பொண்ணும் ஆசைப்படுவான். நானும் அப்படிதான் ஆசைப்படுறேன். என் புருஷனோட மான மரியாதையை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ யார் காலையும் விழ வேணாம். அப்படின்னா பொண்டாட்டி மானம் காத்துல பறக்கிறத வேடிக்கை பார்க்கறது தான் புருஷ லட்சணம் சொல்றியா? அதுக்காக ஈவு இறக்கம்ல அந்த மனுஷன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறத என்னால ஏத்துக்க முடியாது விக்ரம். இதுக்கப்புறமா போய் நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும்னா தாராளமா கேளு. அதுக்கு முன்னாடி என் பொணத்துக்கு கொள்ளி வச்சுட்டு கேளு. உன்னோட தன்மானத்துக்கு முன்னாடி என்னோட மானம் பெருசு இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. வா விக்ரம். ஒரு நிமிஷம். மேனேஜர் சார் சொல்லுங்க சார். எல்லா டெலிவரி வேலையும் ரிட்டர்ன் வர சொல்லுங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? புரியலையா? இன்னைக்கு பேப்பர் டெலிவரி ஆகக்கூடாது. இப்பதான் டெலிவரி பாஸ் கொடுத்திருப்பாங்க, ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. உடனே எல்லா வண்டியையும் திரும்பி வர சொல்லுங்க. ஓகே சார். வண்டிங்க வந்த உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். தம்பி, அஞ்சனா தேவி பேரனா உன் மேல எனக்கு கோவம் இருந்தது. பட் இந்த பொண்ணோட வருங்கால கணவனா நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி தம்பி. ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறது ஒவ்வொரு ஆணுக்கும் கடமை தான். ஆனா உயிருக்கு சமமா மதிக்கிற தன்னோட மானமே போனாலும் கட்டிக்க போறவனுடைய கௌரவம் பாதிக்க கூடாதுன்னு நினைக்கிறா பாரு, அந்த பொண்ணுங்க தான்ப்பா ஒவ்வொரு வீட்டுக்கும் காவல் தெய்வம். அப்படிப்பட்ட பொண்ணுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. எனக்கு இதுல எவ்வளவு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீ எந்த காரணத்து கொண்டும் இந்த பொண்ணை லாஸ் பண்ணிடாத. உன் சூழ்நிலை தெரிஞ்சும் நான் என் பழைய கதையை பேசினது தப்புதான்ப்பா. என்ன மன்னிச்சிருப்பா. மனுஷ புத்தி சில நேரம் தடுமாறிடுது. அப்பதான் உள்ள இருக்க மிருகம் எல்லாம் வெளியில தலை காட்டும். சாரிப்பா. பரவாயில்ல சார். ரொம்ப நன்றி சார்.